டெய்சிஸ் டாண்டிலைன் விஷ், டெய்சியின் தண்டெலியன் ஆசை. ஹொப்பிட்டிசன் காடில் சூரியன் மேலெழும்ப வானம் இளஞ்சிவப்பா திகழ்ந்தது. மான் குட்டி டெய்சி காலை நீட்டினாள். அடடா! ஒரு பஞ்சு போல மென்மையான தண்டெலியன் பூந்தூள் பறந்தது. அவள் மெதுவா ஒரு ஆசை சொன்னாள். நான் ஒரு தடவையாவது தைரியவாளியா இருக்கணும். பூந்தூள் வானத்துல பறந்து போனது. டெய்சி சளைக்க ஒரு ஆழமான சுவாசம் விட்டாள். டெய்சி மத்தவங்க மாதிரி இல்ல. அவள் நட்டி மாதிரி மரத்துல ஏற மாட்டாள். ஹொப்பிட்டி மாதிரி ஓடவே மாட்டாள். அவளுக்கு பிடிச்சது அமைதியான விஷயங்கள். பூக்கள், மேகங்கள், காற்றோடு பேசிக்கொள்வது மாதிரி. ஆனா அந்த நாள் வேற மாதிரி உணர்ந்தது. ஒரு பெரிய சப்தமா, சடா என்னும் சத்தம் பக்கத்து ஆற்றில இருந்து கேட்டது. ஐயையோ! டெய்சி பயந்து ஓடினாள். ஃபிளிக்கர் ஃபாக்ஸ் பசுமை கல்லில தவறி விழுந்து விட்டான். அவனோட பாதம் 2 கற்கள் நடுவில் சிக்கிக்கிட்டது. மெல்ல மெல்ல நீர் ஏறிக்கொண்டே இருந்தது. ஃபிளிக்கர் மெளனமா அழுதான். டெய்சி முடங்கி போனாள். கால்கள் திணறின. நீ தைரியமா இருக்க ஆசைப்பட்டேனே. அவள் நிசப்தமா தன்னை நினைவுபடுத்தினாள். அவள் தண்ணீருக்குள்ள பாய்ந்தாள். மெதுவாக நனையாம நுழைந்தாள். ஃபிளிக்கர், நான் இருக்கேன், உன்னை விட்டு போக மாட்டேன் என்று மென்மையாக கூறினாள். அவள் தன்னோட காலால் கல்லை மெதுவா தள்ளினாள். மிடம். அந்த கல் கொஞ்சம் நகர்ந்தது. ஃபிளிக்கர் அதனால தன்னோட பாதத்தை விட்டு தப்பிக்க முடிந்தது. இருவரும் அங்கே இருந்து மெல்ல மெல்ல கரை வரை வந்தார்கள். நனைந்துகிட்டு இருந்தாலும் இருவரும் பாதுகாப்பாக இருந்தாங்க. ஃபிளிக்கர் அவளை கடவுளை பார்க்கிற மாதிரி பார்த்தான். டெய்சி, நீ ரொம்ப தைரியமா நடந்துகிட்டே. நீங்க இது செஞ்சிருப்பீங்கன்னு எனக்கே தெரியாம இருந்துச்சு. டெய்சி மெளனமா சிரிச்சாள். எனக்கே தெரியல. அப்பவே ஒரு தண்டெலியன் பஞ்சு தூள் அவளோட மூக்குல விழுந்துச்சு. பீட்டி செகண்ட் வானத்துக்கு பறந்துச்சு. மத்த நண்பர்கள் அங்கே வந்தாங்க. டெய்சி, யாருமில்லாம நீ ரகசியமான ஹீரோவாக இருக்கிற. அவளை சுற்றி சிரிச்சாங்க, கட்டி பிடிச்சாங்க. ஷெல்லி மெதுவா சொன்னாள், தைரியம் எல்லா நேரத்திலும் சத்தமா இருக்கணும்னு இல்ல. சில நேரம் அது மெளனமா இருக்கலாம், உன்னை போலவே மென்மையாக. அந்த மாலை டெய்சி ஆற்றுக்கரையில் நின்றாள். அவளோட முகத்தில் அமைதியான சிரிப்பு. மீண்டும் ஒரு ஆசை தேவையில்லை. அவள் தன்னோட தைரியத்தை கண்டுபிடிச்சிருந்தாள். கதையின் பாடம், தைரியம் என்றால் சத்தமா இருக்கணும்னு இல்ல. மெளனமா இருக்கும் தைரியமும் ரொம்ப வலிமையானது. If you like this adventure, don't forget to tap the like button. Subscribe to Hoppity Sun for more gentle stories every week. Hoppity's giggles, Hoppity's run. Let's all play at Hoppity.